God friends. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும். இந்த வசனத்தை என்னோட வாழ்க்கையில எப்பொழுது வாக்குத்தமாக பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லும் பொழுது, என்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாக எனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆனா ஊழியம் என்பது எனக்கு இந்த வாலிப வயதுல நம்ம செய்யக்கூடாது, முதிர்ந்த வயதுல தான் நமக்கு இதெல்லாம் வந்து சேரும் போல நினைச்சிட்டு நான் இருந்த நாட்கள் உண்டு. ஆனாலும் கூட என் 15வது வயதில இருந்து பகிரங்கமாக ஊழியத்தை செய்திருக்கிறேன். என்னுடைய 7வது வயதில இருந்து என் ஊழிய பாதி தொடங்கினது. ஆனால் அது எனக்கு தெரியாது. காரணம், நான் எங்க அம்மாவோட கூட சேர்ந்து அநேக இடங்களுக்கு ஊழியத்துக்கு செல்வேன், அநேக இடங்களுக்கு போய் ஜெபிப்பேன், அநேக இடங்களில் சென்று மொழி தெரியாத இடங்கள்ல கூட நாங்கள் சென்று ஊழியம் செய்திருக்கிறோம் திருச்சபையின் வாயிலாக. ஆனாலும் கூட எங்க அம்மா சொல்லுவாங்க ஜோம் பண்ணுன்னு சொல்லி, இந்த நபருக்காக ஜெபின் வாங்க, அவங்க கூட சேர்ந்து ஜெபிப்பேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியுமே தவிர்த்து ஊழியம் இதனுடைய சாராம்சம் என்ன, இந்த அழைப்பு என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் இந்த 15வது வயதிலே ஒரு வெறுமை காணப்பட்டது, ஒரு தனிமை காணப்பட்டது. என்னுடைய அம்மாவினுடைய இழப்பிற்கு பிற்பாடு எனக்கு இந்த வேதாகம புஸ்தகம் ஒரு பொக்கிஷமாக மாறினது. கர்த்தர் ஒருவரை தவிர எனக்கு ஒரு ஆறுதலை கொடுக்க முடியவே முடியாது. அவரிடத்துல இருக்கும் பொழுது இருக்கின்ற சந்தோஷம் அந்த ஜெப நேரத்திலிருந்து வெளியே வரும் பொழுது எனக்கு இல்லை என்பதை உணர்ந்து கொண்டேன். ஆகையினாலே என்னை நானே திருச்சபையிலே அதிகமாக ஈடுபடுத்திக் கொண்டேன். அப்பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் தான் இது. இந்த வசனம் என்னவென்று சொன்னால், நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும். இந்த பகுதியை நான் படிக்கும் பொழுது, இது ஒருவேளை நமக்கு டாக்டர் படிக்கிறதுக்காக கடவுள் நமக்கு இந்த வசனத்தை கொடுத்திருக்காரு போல இருக்குன்னு சொல்லி நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது எனக்கு இந்த வாக்குத்தத்தமாக கடவுள் கொடுக்கும் பொழுது நினைத்து கொண்டேன். ஆனால் கர்த்தர் என்னை ஊழியத்தின் பாதையிலே என்னை இழுத்து கொண்டதை பிற்பாடுதான் நான் உணர்ந்து கொண்டேன். என்னுடைய எல்லா வாலிப நாட்களிலேயுமே எந்த விதத்திலையும் ஒரு ஃப்ரீ டே அப்படின்னு நான் இருந்தது கிடையாது. கர்த்தருக்காக எல்லா இடங்களிலேயுமே பகிரங்கமாக ஊழியத்தை செய்ய கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஆனாலும் கூட என்னால முழு மணி நேரமாக ஊழியம் செய்ய முடியவில்லை. பிற்பாடு என்னுடைய எல்லா குடும்பத்தின் வாழ்வு இதெல்லாம் வந்தது பிற்பாடும் கூட ஒரு சில நாட்களுக்கு பிற்பாடு கர்த்தருக்காக நாம் ஏதோ ஒரு விதத்தில் நாம் எடுத்து பயன்படுத்த போகிறார் என்பதை உணர்த்த ஆரம்பித்தார். அப்பொழுது ஆரம்பித்ததுதான் இந்த யூடியூப் சோஷியல் மீடியாஸ்ல என்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தேன். காரணம், வெளியிலே சென்று ஊழியம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஆகையினாலே இருக்கின்ற இடத்திலே கர்த்தர் என்னோடு கூட பேசின காரியத்தை என் வாழ்க்கையில என்னுடைய எல்லா நிலையிலேயும் என்னை வைத்து கர்த்தர் பயன்படுத்தினதை அநேகருக்கு சாட்சியை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அவர் கொடுத்த 2000வது வருடத்தில் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில இந்த நாள் வரையிலும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். நீ குருடருடைய கண்களை திறக்கவும். இதையெல்லாம் நம்ம செய்ய முடியுமா? ஒரு அற்புதத்தை செய்வதற்காகவா என்றா? இல்ல. நான் என்னுடைய வார்த்தையின் மூலமாக அநேகருடைய காயங்களை கட்டும்படியாக, அவர்களுடைய சிறைப்பட்ட வாழ்க்கையை விடுதலை பண்ணும்படியாக இயேசுவினுடைய வார்த்தையை கொண்டு இந்த வேதாகமத்தின் வசனத்தை வைத்து அவர்களுடைய கட்டுண்ட வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்பதைத்தான் என்னை இந்த ஊழியத்தின் சாரம்சமாக அழைத்துக் கொண்டார். இதுவரையும் நடத்தி கொண்டு வருகிறார். எனக்கு வருகின்ற அநேக கமெண்ட்ஸ்ல நான் பார்க்கும் பொழுது, இந்த வசனம் இந்த வார்த்தை என்னோடு கூட பேசுறது என்று சொல்லுவார்கள். எனக்கு இந்த வசனம் ஆறுதலா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. நாங்க குழந்தைக்காக காத்து கொண்டிருந்தோம், எங்களுக்கு இது சில வார்த்தைகளை நீங்க வசனத்தின் வாயிலாக படிக்க சொல்லும் பொழுது ரொம்ப ஆறுதலா இருந்தது. நாங்க டெஸ்ட்டுக்கு போகிறோம், எனக்காக ஜோம் பண்ணுங்க. நம்மை நம்பி அல்ல, நான் பயணம் செய்கின்ற ஒரு கழுதை தான், என்னை சவாரி செய்கிறவர் தேவனாகிய கர்த்தர், அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இன்று உங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரா? அதை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். எந்த வயதில எந்தப்பட்ட சூழ்நிலை என்றெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த வார்த்தை நிறைவேறும். என்னை கொண்டு அற்புதம் செய்த தேவனாகிய கர்த்தர் உங்களை கொண்டும் அவருக்காக எழும்பி பிரகாசிக்க பண்ணுவார். அநேகருக்கு நீங்கள் ஒளியாயிருப்பீர்கள், அநேகருடைய காயங்களை கட்டுகளாயிருப்பீர்கள். உங்களுடைய வார்த்தைகள் அநேகருடைய காயங்களுக்கு மருந்தாய் இருக்கும். நீங்க கர்த்தரை விசுவாசித்து பாருங்களேன், அவருடைய வார்த்தையை விசுவாசித்து பாருங்களேன், அநேகருக்கு போய் சொல்லி பாருங்களேன். அவர் உங்கள் நிமித்தமாக அநேக காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Have a blessed day. Praise be to God.